ஸ்ரீ சேகர் இணைகிறார். சார் வணக்கம். நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீதிமன்ற உத்தரவு அவங்க நீதிமன்றம் நீங்க விரைவில் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லலாமே தவிர உடனே கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நீதிமன்றம் அந்த படத்தை பார்க்கல. அதே சமயம் நீதிமன்றம் அந்த அவங்களுடைய என்ஓசி வந்தாதான் சர்டிபிகேட் கொடுப்பேங்கிறது தான் அவங்களுடைய பிரேயர். என்ஓசி வராத பட்சத்துல நீங்க சர்டிபிகேட்டை கொடுங்கன்னு சொல்றது நீதிமன்றம் சொல்ல முடியாது. அப்போவே காலையிலேயே எங்கிட்ட பேசும்போது சொன்னேன், அவங்க அப்பீல் போவாங்கன்னு சொன்னேன். உடனே அப்பீல் போயிருக்காங்க. அவ்வளவுதான். இது குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளாவது ஆகும். இனிமே இந்த பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு அப்பீல் போய் அது ஆகும். பொங்கல் மாதிரியான ஒரு மிகப்பெரிய திருவிழா காலங்களில் இந்த படம் வெளியாகிறது அப்படின்றது படக்குழு ஏற்கனவே திட்டமிட்ட விஷயம். இந்த கால தாமதம் ஜனநாயகன் படக்குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா? இந்த சிக்கலுக்கு யார் காரணம்? இந்த சிக்கலுக்கு முக்கிய காரணம் ஜனநாயக படக்குழு, தயாரிப்பாளர், இயக்குனர், அவங்க தான் காரணம். அதாவது ஒரு படத்தை ஒரு வருஷம் பிளான் பண்ணி எடுக்கிறாங்க. சென்சார் போர்டு மாத்திரம் செங்கல்பட்டு டோல்கேட்டு மாதிரி போனோன்னா ஓகே பண்ணணும்னா எப்படி நடக்கும்? அந்த சென்சார் போர்டுக்கு உண்டான இந்த மரியாதையை கொடுக்கப்பட வேண்டும். சில சமயம் சில தவறான அதிகாரிகள் இருக்கும் போது லேசா அந்த சென்சார் போர்டு சட்டம் வளைஞ்சு கொடுக்கும். இப்போ ப்ராபபிளி இப்போ இருக்கக்கூடிய சென்சார் அதிகாரி மிக நேர்மையான ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்கு. அவ்வளவுதான். இதை அரசியலாக்குவது என்பது ஒரு தவறான சிந்தனை. அது ஒரு தப்பான அது வழி நடத்தக்கூடிய விஷயம். இதுல நானே பார்த்தேன். சில பேர் கட்சிக்காரங்க டிவிக்கில சொல்றாங்க திமுகவும் பாஜகவும் சேர்ந்து சதி பண்ணிடுச்சுன்னு. அவங்களுக்கு தப்பாட்ட அரசியல் தான் தெரியல, தெரியலன்னு புரியுது. அவ்வளவுதான். இப்ப மறு ஆய்வு செய்ய தணிக்கை வாரியம் முடிவெடுத்திருக்காங்க. அந்த மறு ஆய்வு நடைமுறை அப்படின்றது என்ன? அதுல எவ்வளவு கால அவகாசம்? மறு ஆய்வு சார், முதல்ல 4 உறுப்பினரும் ஒரு அதிகாரியும் பாக்குறது தான் முதல் ஈசி. அந்த ஈசியில இப்ப பிரச்சனைன்னா இவங்க அந்த ஈசி சொல்ற கட்டெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா நான் ஆர்சி போறேன்பாங்க, ரிவைசிங் கமிட்டி. அந்த ரிவைசிங் கமிட்டி சேர்மனாக தான் நான் இருந்தேன். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுல 10 உறுப்பினர்கள் பார்ப்பாங்க. ஏற்கனவே பார்த்த 4 உறுப்பினரும் பார்க்க முடியாது, சென்சார் அதிகாரியும் பார்க்க முடியாது. அப்போ மறுபடியும் பார்க்கும் பொழுது மறுபடியும் அதுல மிகப்பெரிய இதை விட அதிகமான கட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை விட கொஞ்சம் ஆனா அந்த என்ஓசி வந்துருச்சுன்னா வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். ஆனா இப்ப கொடுத்த கட்டோடையே ஆர்சி வரும்னு சொல்ல முடியாது. இப்ப 10 கட்டு கொடுக்குறாங்க. ஆர்சியில பார்க்கும்போது 25 கட்டா கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு, 30 கட்டா கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரிவைசிங் கமிட்டி பார்க்கறதுக்கு கால அவகாசம் அப்படின்றது ஏதாவது இருக்கா? அது எதன் அடிப்படையில் இந்த படத்திற்கான சான்றிதழை எல்லாத்துலயுமே சார், எல்லாத்துலயுமே ஒரு கியூ இருக்கு. இப்போ எல்லாமே ஆன்லைன்ல இருக்கிறதுனால கியூ இருக்கு. அந்த கியூல 4 படம் ஆர்சி இருக்குன்னா 4 படம் பார்த்துட்டு 5வது படமா இதை பார்ப்பாங்க. இப்ப விஜய் படம் வந்துருச்சு எல்லாரும் ஓரமா போய் நில்லுங்கலாம் சொல்ல முடியாது. அது சென்சார்ல அதெல்லாம் சரியா வராது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி. ஷாருக் கான் படத்துல இருந்து எத்தனையோ இந்தி படங்கள், எவ்வளோ பெரிய படங்கள்லாம் கூட சென்சார்ல சிக்கல்னு மாட்டிக்கிச்சுன்னா 1 மாசம் 2 மாசம் எவ்வளவு நாள் ஆயிருக்கு. நம்ம ஒண்ணு அதை பண்ண முடியலையே. அதை தயாரிப்பாளர்கள் தான் அதுக்கு உண்டான விஷயத்த செய்யணுமே ஒழி, அதுக்கு மேல வேற யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி. இது எதுக்குமே சார் கால அவகாசம்ங்கிறது கிடையாது. அந்த ரூட் படி தான் கரெக்டா போகும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளிக்கிழமை சென்சார் பண்ணா உடனே சனிக்கிழமை உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை லீவு. மறுபடியும் அதுக்கு அந்த கட்டை அவங்க திங்கட்கிழமை கொடுத்து அந்த திங்கட்கிழமைக்கு அப்புறம் செவ்வாய் புதனுக்கு மேல அவங்க படம் பார்த்து அதுக்கு பிறகுதான் அந்த சர்டிஃபிகேட் வரும். இது சாதாரண நாட்கள்ல. கூட்டமா இருந்தா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு எஸ் வி சேகர்.